எழுதுனே கைத்தன் சொல்லுங்க அண்ணே கைத்தன் என்ன ஒரு டாக்டர் தான வேலையா மனதனே தள்ளி வளைட்டத்துல மன நம்ம வரைக்காத நம்ம கேமரா கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி என்ன மனதனே ஒரு செகண்ட்
வாங்க. பின்னாடி போடு. சக்தினே காலடு. சக்தியில கால் எடுத்துக்க. காலடுயா. பணத்தை கரளி கொடுங்க. திருவண்ணாமலை 2 பக்க செல்வர்கள் உள்ளார்கள். சக்தி இந்த திருவள்ளுவர் ஆண்டு 2055 பொங்கல் விழாவினுடைய காணும் பொங்கலை ஒட்டி ஆண்டுதோறும் சிதம்பரம் தற்காப்பு பயிற்சி பள்ளி மாணவர்கள் சிறப்பாக சிலம்பாட்டம், மன்னர் கம்பம் போன்ற தற்காப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தில்லை சிதம்பரம் நடராசர் ஆலயத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு பறையசையினுடைய பின்னணியில் சிலம்பாட்டமும் மன்னர் கம்பம் நிகழ்ச்சிகளும் சிறியவர் முதல் இளைஞர்கள் வரை நடத்துகிறார்கள். ஆண்களும் பெண்களும் சிலம்பாட்டத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு உற்சாகமான பெருவிழா, தமிழர்களின் தன்னம்பிக்கை திருவிழா. அந்த அடிப்படையில் தமிழர்கள் தங்கள் பண்பாட்டை, தங்களுடைய வரலாற்றை, தங்களுடைய மரபை, தங்களுடைய மொழியை பாதுகாத்துக் கொள்வதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்று இளையோர் அறிவிக்கிற வகையில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். இந்த தற்காப்பு கலை என்பது நம்முடைய மரபை மீட்கிற, நம்முடைய மரபின் துல்லியத்தை எடுத்து காட்டுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோல மன்னர் கம்பம் என்பது இன்றைக்கு தொடர்ச்சியாக இங்கே சிதம்பரம் தமிழர் தற்காப்பு பள்ளி பல இடங்களில் நடத்தி பல மாணவர்களை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இவருடைய மாணவர்கள் அங்கங்கே வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கவனிக்கப்படக்கூடிய ஒரு தற்காப்பு கலையாக மன்னர் கம்பம் வளர்ந்திருக்கிறது சொன்னால் அதற்கு விதையிட்டவர்கள் இங்கே சிதம்பரம் தற்காப்பு பயிற்சி பள்ளி, தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளி மாணவர்கள், குறிப்பாக அதனுடைய ஆசானாக விளங்குகிற எல்லாளன் என்பது சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை கவனிக்கிற ஒரு முக்கிய விளையாட்டாக கபடியும் மன்னர் கம்பமும் மாறி இருக்கிறது. சிலம்பு ஏற்கனவே அனைத்து இந்திய அளவில் ஏற்கப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்கிறது. அந்த வகையில் மன்னர் கம்பமும் கபடியும் இன்னும் அடுத்தடுத்த உயர்நிலைக்கு வருவதற்கு இதுபோல அடித்தளத்தில் ஒரு பகுதியில் இருந்து கொண்டு செயல்படுகிற இளைஞர்கள், மாணவர்கள் தான் அடித்தளமாக இருக்கிறார்கள். இது வெறும் ஒரு விளையாட்டு என்பதல்ல, நம்முடைய மரபை பாதுகாப்பது. இந்த மரபு எப்படி உடல் இயக்கத்திற்கு நெருக்கமானது, அறிவியல் பூர்வமானது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை நம்முடைய தம்பிகள் செய்கிறார்கள். அதில் பங்கெடுத்துக் கொண்டு தொடக்கி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள். காணும் பொங்கலை முன்னிட்டு நமது தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளி மாணவர்களால் இன்றைக்கு சிதம்பரம் தில்லை திருக்கோவிலில் பாரம்பரிய கலைகளை அரங்கேற்றி இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழருடைய கலைகளை, மரபு கலைகளை, அழிந்து வரக்கூடிய கலைகளை தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளி அவருடைய ஆசிரியர் எல்லாளன் அவர்களுடைய பெரும் முயற்சியில் இலவச பயிற்சிகளும் இங்கே சிதம்பரம் பகுதியிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவற்றையெல்லாம் நம்முடைய தமிழர் கலைகளை மீட்புகிற முயற்சியில் தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளி மாணவர்களால் இன்றைக்கு தில்லை திருக்கோவிலில் பல்வேறு கலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மல்லர் கம்பம், அதுபோல பல்வேறு சிலம்பம் போன்ற சுற்று வரிசை மரபு கலைகள் எல்லாம் இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது போல நிகழ்வு பல்வேறு பொதுமக்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இன்றைக்கு மாறியிருக்கிறது. தமிழர்களின் திருநாட்களில் ஒன்றான ஒரு 3ஆம் நாள் என்ற காணும் பொங்கல் என்று கடலூர் மாவட்ட சிதம்பரத்தில் அருள்மிகு நடராஜா கோயில் வளாகத்தில் சிதம்பரம் தமிழர் தற்காப்புகளின் சார்பாக நடைபெற்ற சிலம்பம், மல்லர் கம்பம், இளவட்டக்கல் நிகழ்ச்சியிலே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டார்கள்.
கலந்து கொண்டு இதன் வரலாற்றை தெரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அழிந்து வரும் கலையில் ஒன்றான 4 கலைகள் பறை என்கிற ஒரு கலை மற்றும் சிலம்பம் மற்றும் 3வது மல்லர் கும்பம் 4வது இளவட்ட கலை. இந்த 4 நிகழ்வுகளும் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக சிதம்பரம் தமிழர் தற்காப்பு கலையின் ஆசான் எல்லாம் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். Last year I came and I was overwhelmed by the energy and I was amazed to find so many different Tamil art forms and it made me inspired to learn. So 1 year later I've come back and I've been training and I'm very honored and humbled that I got to practice in front of the community here. I got to practice Parayatam, Silambam and even Kukkuvarasai, which I have only been learning for 2 weeks, but my Asan encouraged me to show it and I felt so much good energy and I just love playing Parai. I love playing Parai and having everybody around and watching everybody else. I especially love watching Malakambam.